சிம்பிளாக ஒரு தக்காளி சட்னி செஞ்சு இட்லி செய்யலாம். வாங்க பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், ஜீரகம் கொஞ்சம், வெங்காயம், தக்காளி, வரமிளகா, கடலப்பருப்பு போட்டிருக்காத மறந்துட்டேன். கடலப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கிடணும். அதுங்காட்டி இந்தாண்டு அடுப்பில் அது வணங்கிட்டு இருக்குள்ளே இந்தாண்டு அடுப்பில் இட்லி ஊற்றிட்டுருக்கேன். இட்லி ஊற்றியாச்சு. வணங்கின வெட்டி கொத்தமல்லி கொஞ்சம் இறக்க பக்கமாக கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் லைட்டாக பச்சையாக இறக்கிடணும். கடல கொஞ்சம் 2-3 ஸ்பூன் கடல போட்டுக்கலாம். எனக்கு 3 ஸ்பூனு, உங்களுக்கு தேவைக்காக போட்டுக்கலாம். அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு போட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான், தாளிச்சாச்சு. இந்தாண்ட இட்லி ரெடி ஆகிடுச்சு. இட்லியும் இறக்கியாச்சு. அவ்வளோதான், வாங்க சாப்பிட்லாம்.